டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு இதில் தமிழ், ஆங்கிலம் போட்டிருக்கேன். இப்போ கெமிஸ்ட்ரியில் 301லேருந்து 425 வரைக்கும் போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக வரலாறு, குடிமியல் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். எல்லா சப்ஜெக்டும் வருது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷ் ஆவார். ஹோமோ செபியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி பிறை நிலப்பகுதி எனப்படுகிறது. சர் ராபர்ட் புரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் கருவிகளை முதல் முறையாக கண்டுபிடித்தார். பழங்கற்காலம் கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும் டேஷ் பண்பாட்டைச் சேர்ந்த முக்கியமான கருவி வகையாகும். கீழ் பழங்கற்காலம். பின்வருவன கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒன்று மற்றும் 4 சரி. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்று முந்தையமாகும். வரலாற்றுக்கு முந்தைய காலங்காட்டும் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 மட்டும் சரி. பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. கூற்றும் காரணமும் தவறானவை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதி உள்ளது. தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. உயிர்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை சரியான கூற்றை தேர்ந்தெடு. மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்கள் தோற்றம் குறித்து சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. பின்வருவனவற்றை பொறுத்துக. பழங்கால மானுடவியல் குறித்த ஆய்வு. கோடாரி கருவிகள். அச்சுலியன். கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள். வீனஸ். செம்மணல் மேடுகள். தேரி. சிறு அளவிலான கல்லால் ஆன செய்பொருட்கள். நுண்கற்காலம். பண்டைய நாகரிகங்கள். சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை என்கிறோம் பிக்டோகிராஃபி. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம். சுமேரியன் எழுத்துமுறை கியூனிஃபார்ம். அரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை. குதிரை மற்றும் இரும்பு. சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் மேக்ஸ் முறைகள் அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை. நடமாடும் பெண். பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவைச் சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது? சுமேரியர்கள், அக்காடியர்கள், பாபிலோனியர்கள்.
ஆசிரியர்கள். டேஷ் என்பது மனித தலையையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவமாகும். ஸ்பிங்க்ஸ் எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை ஹைரோகிளிபிக். டேஷ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனின் ஒரு முக்கிய ஆவணமாகும். ஹம்முராபியின் சட்டத்தொகுப்பு. சவ் அரசின் தலைமை ஆவணக்காப்பாளர் ஆவார். லாவோட்சு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பாபிலோனிய அரசான ஹம்முராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 3 மட்டும் சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைக்குள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். அமோன் ஓர் எகிப்திய கடவுள். பின்வருவனவற்றை பொறுத்துக. பாரோ எகிப்திய அரசர். பாப்பிரஸ் ஒரு வகை புல். பெரும் சட்ட வல்லுனர் ஹம்முராபி. கில்காமேஷ் பூமியின் மிக பழமையான எழுத்துக்காவியம். பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? தமிழ் பிராமி. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையில் பாலி மொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களை மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைக்குரிய சோழ அரசன் யார்? கரிகாலன். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர். காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யார்? மார்க்கோ போலோ. காயல் சிறந்த நகரம் விவரித்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளை உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் டேஷ் ஆகும். தொல்லியல். மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஷ் ஆகும். அர்த்த சாஸ்திரம். டேஷ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது. திணை. கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசிரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கிந்தியர்களை டேஷ் என்றும் சொல் குறிக்கிறது. யவளம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. பொருள் பரிமாற்றத்திற்கான ஊடகமான நாணயங்கள் சங்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. மௌரிய காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. சோழர்களின் சின்னம் புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம் நாணயங்களை வெளியிட்டார்கள். நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும். 3 மட்டும் சரி. சோழர்கள் சின்னம் புலியாகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடு. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், கொட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. சரியான கூற்றை தேர்ந்தெடு. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் வணிகர்களில்
வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகும். பின்வருவனவற்றை பொருத்துக. கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. காலவரிசை குறிப்புகள் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. மேய்ச்சல் வாழ்க்கை, பிழைக்கும் நாடோடி மக்கள், படைப்பு மணிகள், விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரம், அரிக்கமேடு, சங்ககால துறைமுகம். அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய எளிமைக்கும் தன்மை மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கியவர் புத்தர். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர் வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியர்களின் டேஷ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசர்களின் எழுச்சி ஏற்பட்டது. மகாஜனபதங்கள், மும்மணிகள், திரி, ரத்தனா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் மகாவீரர். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் மெகஸ்தனிஸ். வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு ஜெனட் அவெஸ்தா. தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்னும் சமணர்கள் நம்புகிறார்கள். மகாவீரர். புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்னும் டேஷில் உள்ளது. புத்தகயா. மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஷ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. அசோகர். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையான இருந்தன.
சரியான கூற்றை தேர்ந்தெடு. நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். பின்வருவற்றை பொறுத்துக. எண் வழிப்பாதை தூய மனநிலையை அடைவதற்கான பாதை. பாகுபலி மிக உயரமான சமண சிலை. வசந்த மற்றும் இலையுதிர் கால வரலாற்று பதிவேடு. அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு. ஜென்ட் அவேஸ்தா சட்டங்களும் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம். ரிஷபா முதல் தீர்த்தங்கரர். செவ்வியல் உலகம். டேஷ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. ஏதென்ஸ். கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் ஆகும். ஹன் அரச வம்சத்தை தோற்கடித்தவர் டேஷ் ஆவார். லியூ பங்க். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் போண்டியஸ் பிலாத்து. பொனேஷிய போர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோருக்கிடையே நடைபெற்றது. ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ் நகரவாசிகள். கிரேக்கர்கள் டேஷ் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தார். மாரத்தான் டேஷ் ஐரோப்பியாவின் மிக நேர்த்தியான கட்டடம். புனித சோபியா டேஷ் மற்றும் டேஷ் ரோமா நீதிபதிகள் ஆவார். பிளீனி யங்கர், புளூட்டாக். ஏ மற்றும் பி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரி. கிரீஸின் மீதான முதல் பாரசீக தாக்குதல் தோல்வியடைந்தது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 2 மற்றும் 4. எட்ரூஸ்களை முறியடித்து ரோமானியர்கள் ஒரு குடியரசை நிறுவினர். ரோமும் கார்த்தேசும் கிரேக்கர்களை துரத்துவதற்கு ஒன்றிணைந்தன. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு.
விர்சில் எழுதிய அனைட் ரோம் ஏகாதிபத்தியத்தை புகழ்வதாய் அமைந்தது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. வரலாற்றாளராக லிவியை விட டாசிட்டஸ் மதிக்கத்தக்கவர். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஐரோப்பாவில் புனித சோபியா ஆலயம் மிக நேர்த்தியான கட்டடம் ஆகும். 3 மட்டும் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. அக்ரோபொலிஸ் பாதுகாக்கப்பட்ட நகரம். பிளாட்டோ தத்துவஞானி. மாரியஸ் கான்சல். ஜிஎஸ் ஏதென்ஸ். எபிக்யூரஸ் பொருள் முதல் வசதி. இடைக்காலம் டேஷ் ஜப்பானின் பழமையான மதமாகும். ஷிண்டோ டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர். டைம்யாஸ் என்பதாகும். ஸ்பெயினை கைப்பற்றிய அரேபிய தளபதி தாரிக். ஹருன் அல் ரஷி என்பவர் டேஷில் திறமையான அரசர். அப்பாசித்து வம்சம். நிலப்பிரபுத்துவம் டேஷ் மையமாக கொண்டது. அண்டிருத்தலை டேஷ் என்பவர்கள் ஜப்பானிய பூர்வ குடிமக்கள் ஆவார். ஐனஸ் டேஷ் என்பது ஜப்பானிய முந்தைய பெயராகும். யமட்டோ டேஷ் என்பது மெதினாவின் முந்தைய பெயராகும். எத்ரிப் வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு டேஷ் என்ற பண்பாட்டில் பின்தங்கியவர்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். மங்கோலியர்கள். உதுமானிய மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் டேஷ் ஆவார். 2ஆம் முகமது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. 4 மட்டும் சரி. போப்பாண்டவர் கிரிகோரி 4ஆம் ஹென்றியை மதவிலக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலகச் செய்தார். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான்ஸ் வம்சம் என்ற பெயரில் நிறுவினார். 1 மற்றும் 4. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று சரி, காரணம் தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்றும் காரணமும் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. சிகப்பு தலைப்பாகைகள் ஹங்சோவா. ஜெல்குக் துருக்கியர்கள் மத்திய ஆசியா. முதல் சோகுனேட் அரேபிய இரவுகளின் காமாகுரா. முதல் சோகுனேட் காமாகுரா. பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம். கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றாடல் 2ஆம் முகமது. இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். விரிவடைந்து வரும் அலாவுதீன் சிவாஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம் தௌலாபாத்.
தக்கான சுல்தானியங்கள் டேஷால் கைப்பற்றப்பட்டன. அவுரங்கசீப். டேஷ் பேரரசு நிறுவப்பட்டது. தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. விஜயநகர். கிருஷ்ணதேவராயர் டேஷ் சமகாலத்தவர். பாபர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றின் மிக முக்கிய நிகழ்வாகும். பின்வருவனவற்றை கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒன்று மட்டும் சரி. பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடித்தனர். பின்வருவனவற்றை பொறுத்துக. போர்ச்சுகீசியர்கள் கோவா. தான்சேன் அக்பரின் அரச சபை. பட்டு வளர்ப்பு வங்காளம். அங்கோர்வாட் கம்போடியா. மாவட்டம் கோட்டம். நவீன யுகத்தின் தொடக்கம். கீழ்கண்டவர்களில் யார் மனித நேயத்தை தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? பிரான்சிஸ்கோ பெட்ரார்க். ஸ்கூல் ஆஃப் ஏதென்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ராஃபேல் சான்சியோ. வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார். இரத்தத்தின் சுழற்சி. வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார். இரத்தத்தின் சுழற்சி. 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? மார்ட்டின் லூதர். 95 கொள்கைகளை எழுதியவர் மார்ட்டின் லூதர். பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? லோபோ ஹோன்சால்வ்ஸ். பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் பெர்னினாண்ட் மெகல்லன். அமெரிக்க கண்டம் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வெஸ்புகி. கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைமையாக இருந்தது. கோவா. கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சர்க்கரை வள்ளிக்கிழங்கு.